கூட்டணிக்குள்ள வரணுன்றதுக்காக டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பதவியெல்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சில அரசியல் கட்சிகள் உங்களை அணுகியிருக்காங்க. எந்த அரசியல் கட்சி அணுகியது, என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க? திமுக அதிமுக நான் போக மாட்டேன், உங்களுக்கு தெரியும். திமுக கூட போக இல்ல, பாஜக அந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணாங்களா உங்களுக்கு? இல்ல, அந்த கூட்டணி இந்த கட்சிக்கு போகலைன்னா அப்புறம் யாரு கூப்பிட்டு பாக்கணும் உங்களுக்கு தெரியாது. சரி, அது மாதிரி ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்க? நீங்க ஏன் அதை ஏற்க மறுக்கிறீங்க? துணை முதலமைச்சர் சீமான் அப்படின்னா பதவிக்காக வரவனா இருந்தா எப்பவோ போயிருப்பேன். அதெல்லாம் நான் வந்து நினைப்பேன், நான் தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நிக்கணும்னு. நானாவது என்னை நல்லா அறிஞ்சவங்களுக்கு தெரியும், நானாவது என் மக்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் முன்னோர்கள்லாம் வந்தவங்கலாம் தற்காலிக நிரந்தர வெற்றி இழந்துட்டாங்க. நான் தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.